புதுச்சேரி மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மக்களை நேற்றே பதிவு செய்திருந்தேன். என்ன என்றால் நம்மளுடைய மாநில உரிமைகள் சம்பந்தமான பதிவு, மாநில அந்தஸ்து சம்பந்தமான பதிவுகள் தான். மக்களே, மாநில அந்தஸ்து நமக்கு தேவையா என்று கேட்டால் 100% நல்ல அரசும் நமக்கு கிடைக்க வேண்டிய அடிப்படை உரிமைகளும் நம் வாழ்வாதாரங்களும் உயரும் பொழுது மாநில அந்தஸ்து தானாக நம்மளை தேடி வரும். நாம் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. இதுதான் பொதுவான ஒரு விஷயம். அதற்கு பிறகும் இவர்கள் போராட்டம் செய்கிறார்கள். டெல்லி வரைக்கும் ஒரு ஆண்டு ஆகிறது போராட்டம் செய்து, இதுவரைக்கும் தீர்வு கிடைக்கவில்லை என்று புதுச்சேரியில் நேற்று போராட்டம் செய்தார்கள். அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். போராட்டம் தீர்வு கிடைக்குமா என்றால், நல்ல அரசாங்கம் அமைந்தால் தீர்வு கிடைக்கும். நல்ல அரசாங்கம் அமையவில்லை என்றால் தீர்வு கிடைக்காது. அதற்கு பிறகு நாம் எப்படி கேட்பது? நீதிமன்றம் தான். நீங்கள் விதைத்த விதைதான். எங்களுடைய உரிமையை உங்களிடம் நேராக வந்து கேட்டாலும் சரி, மனு மூலமா கொடுத்தாலும் சரி, எங்களுடைய உரிமைகளை அனைத்தையும் இந்த புதுச்சேரி அரசு, இந்த அரசு பறிக்கிறது. நம்முடைய உரிமைகளை அனைத்தையும் பறித்து விட்டு, நான் சொல்வதை மட்டும் நீங்க கேளு என்றால், நீங்க என்ன விதைக்கிறீங்களோ அந்த விதை தான் உங்களை வந்து சேரும். அப்ப நீங்க மட்டும் வந்து எங்களை சர்வாதிகாரம் செய்யலாம், உங்களை மத்திய அரசு செய்யக்கூடாதா? உங்கள் தலைமையிலான கூட்டணி அரசு தானே, நேரடியா போய் வலியுறுத்தலாமே. சரி, அப்படி இல்லையா நீதிமன்றத்தை அணுகலாமே. ஏனென்றால் 10 முறை நீங்க சட்டசபையில் தீர்மானம் போடப்பட்டது, ஜனாதிபதி ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டது என்று சொல்கிறீர்கள். ஜனாதிபதி ஒப்புதலுக்கு அனுப்பி இருக்கும் போது ஒரு மனு கொடுத்து 30 நாட்களிலிருந்து 90 நாட்களுக்குள் அதுக்கான காரணத்தையும் தீர்வையும் காண வேண்டும் என்று நம் இந்திய அரசியலமைப்பு சட்டமும் உச்ச நீதிமன்றமும் சொல்கிறது. ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி, உச்ச நீதிமன்ற நீதி அரசராக இருந்தாலும் சரி, சட்டம் அனைவருக்கும் சமம் என்று சொல்கிறது. நீங்க கொடுத்த மனு இதுவரைக்கும் எந்த ஒரு பரிசீலனை இல்லை என்று நீதிமன்றத்தில் சென்று இருந்தால் நீதி கிடைத்திருக்குமே. யாருக்கு நீதி கிடைக்கும்? சரியான முறையில கரெக்டான திட்டத்தோடு சென்றால் நீதி கிடைக்கும். அதனுடைய பதிவுகளும் பிறகு நான் பதிவு செய்கிறேன். மக்களே, ஒரே ஒரு விஷயம், நம்மளுடைய உரிமைக்காக பல முறை நம்ம முதலமைச்சரை சந்திக்கிறோம். ஒரு முறையாவது நம்மளுடைய மனுக்களை சம்பந்தமாக ஏதாவது ஒரு பரிசீலனை செய்கிறாரா? ஏழை மக்களை பற்றி சிந்திக்கிறாரா? எனக்கு சட்டமன்ற உறுப்பினர் என்ன சொல்கிறாரோ அதை தான் செய்கிறேன் என்று சொல்கிறார். சட்டமன்ற உறுப்பினர் தான் முக்கியம் என்று சொல்கிறார். மக்களே, சிந்தித்து பாருங்கள். நம்மளுடைய உரிமையை கேட்டால் கிடைப்பதில்லை. நம் உரிமைக்காக நீதிமன்றம் செல்லுங்கள் என்று இருக்கும் அரசு அதிகாரிகளிலிருந்து ஆட்சியாளர்கள் வரை நம்மளை மிரட்டுகிறார்கள். அப்படியும் நாம் போராடினால் வழக்கு பதிவு செய்கிறார்கள். நம் குடும்பத்தை சின்னாபினமாக்கி நடுத்தெருவில் நிப்பாட்டுகிறார்கள். அப்ப நீங்க என்ன விதை விதைக்கிறீங்களோ அந்த விதைதான் உங்களுக்கு என்னவா கிடைக்கும்? அதனுடைய மகசூலாக கிடைக்கும். ஆனா நீங்க எங்களுக்கு விதைப்பது எல்லாம் பதிர்கள். அந்த பதிர்கள் என்ன கொடுக்கும்? ஒன்றும் கொடுக்காது. அதுபோல்தான் புதுச்சேரியில சரியான நீங்க விதை நெல்களை போடவில்லை, எல்லாமே பதிர்களை போட்டுவிட்டு எங்களுக்கு தனி மாநில அந்தஸ்து கொடுன்னா எப்படி கொடுப்பாங்க? உங்களுக்கு தேவையான பொருளாதாரம் எங்கே? புதுச்சேரியில் இருக்கிறதா? அதனாலதான் நீதிமன்றம் புதுச்சேரி அரசு போக மறுக்கிறது. ஏன் ஒரு கடந்த ஆட்சியில் காங்கிரஸ் ஆட்சியில் போகல நியமன எம்எல்ஏ சம்பந்தமா? அப்ப அவங்க எல்லாத்தையும் சட்டத்தெல்லாம் புரட்டி பார்த்தாங்கல்ல. நியமன எம்எல்ஏனுடைய உரிமை உள்துறைக்கும் துணைநிலை ஆளுநருக்கு தான் அதிகாரம் இருக்கிறது என்று சொன்னார்களா இல்லையா? அதுபோல போங்கள், உங்களுடைய கருத்துக்களை நீதிமன்றத்தில் வைங்கள். எங்களுடைய ஒரு சான்றிதழுக்கு கூட நாங்கள் உயர் நீதிமன்றம் வரை தீர்ப்பு வாங்கி வந்து அதை கொடுத்தாலும் நீங்கள் அதை மறுப்பதற்கு உச்ச நீதிமன்றம் வரைக்கும் செல்கிறீர்கள். எங்களுடைய உரிமைகளை அனைத்தையும் பறிப்பீர்கள். உங்களுக்கு மட்டும் எங்களுடைய வரி பணத்தையும் எங்களுடைய ரத்தத்தையும் சுரண்டி ஆட்சி ஆண்டு கொண்டு நல்ல கதிர்களை நீங்க எடுத்துக்கொண்டு பதில்களை எங்களுக்கு தூவிவிட்டு, ஆனால் கேட்டால் எங்களுக்கு மாநில அந்தஸ்து இல்லை, இரட்டை இஞ்சி ஆட்சி ஓடுகிறது. ஒரு குடும்பம் என்றால் கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தால் மட்டும்தான் அந்த குடும்பம் சிறப்பாக இருக்கும். இரட்டை இன்ஜினும் அது போலதான். ஒரு இன்ஜின் ஃபெயிலியர் ஆயிட்டால் இன்னொரு இன்ஜின் நம் குடும்பத்தை தாங்கி பிடிக்கும். அதனால் இதனுடைய பதிவுகளும் விளக்கமாக நாளைக்கு பதிவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.